கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாவீதின் கொம்பை உயர பண்ணினார், ராஜாவாய் வைத்தார். அவன் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் அவன்தான் ராஜாவாய் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய உண்மையும் கர்த்தருடைய கிருபையும் அவனோடு இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கு பிரியமாக நடந்தால் மாத்திரமே அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கும், அவருடைய உண்மை நம்மோடு இருக்கும், அவருடைய நாமத்தினாலே நம்ம கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கும். நம்மளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை சார்ந்திருக்கும் போது, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது, கர்த்தரும் இப்படி நம்மை நடத்துவார். பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரே முன்னின்று யுத்தம் செய்து அதெல்லாவற்றையும் விலகச் செய்வார். பிரியமானவர்களே, அதனால் தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய கிருபை நம்மளோடு இருப்பதற்கும் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறார், அவன் என் உண்மை எப்பவும் அவனோடு இருக்கும், ஏன்னா நான் வாக்கு பண்ணினேன், இந்த சந்ததிகளை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுபோல் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும், ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். தாவீது வாழ்க்கையை பாருங்க, அவன் வேற எந்த காரியத்தையும் முக்கியத்துவப்படுத்தலை. கர்த்தர் 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 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இப்படி ஏராளமான காரியங்களை சொல்வதை பார்க்க முடிகிறது. நாமும் அப்படி செய்தால் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும் அப்பா. உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். உங்கள் நாமத்தினால எங்கள் கொம்பு உயர்த்தப்படட்டும். அங்கே போகிற இடமெல்லாம் எங்களுக்கு நீர் கூட இருந்து நடத்தி வெற்றியை தரும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.